அண்ணங்க எவ்ரிவன் சொல்லி இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டெக்குக்கோட விஎம்எஃப்எஃபோட ஃபைனல் எபிசோட் தான்டா. இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருக்கவங்க பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கடா. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹெட்செட் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அப்படியே ஸ்டார்டிங் சீனில் தான் நம்ம டேவாங்க இருந்துட்டு அந்த பெட்டில் அப்படியே படுத்திருக்கான். 2 days பக்கம் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ ஜேகே வந்துட்டு டேங்க விட்டு போகவே இல்லை. ஸோ டேங் கூடயே தான் இருக்கான். அவனுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறான். அவனை ஒரு இடத்துக்கு கூட இப்படி நடக்க கூட வர மாட்டேங்கிறான். டே வந்துட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ணணுன்னா கூட ஜேகே தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறான். அவனை குளிப்பாட்டுறது எல்லாமே அவன் தான் பார்த்துக்கிறான். இப்போது டே இங்கே பாரு, டே அடம் பிடிக்காத, டே இங்கே பாரு அடம் பிடிக்காத. ஜெக்கே வேணாம் ஜெக்கே, எவ்வளோ ஜெக்கே டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்றது. அட்டி வாங்க போகிறேன்னு என்கிட்ட பாரு. ஜெக்கே வேணாம் ஜெக்கே. டே பார்த்துக்க, அப்புறம் கூட கோவம் பண்ணாத. சரி கூட சாப்பிடணும். இதை முன்னாடி செஞ்சுருக்கலாமா? போச்சு செங்கட்டும். என்னது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணிட்டு இருக்கா. டேப்லெட் சாப்பிட மாட்டேன்னு இந்த சைடு அப்படியே கதை ஓப்பன் ஆகிட்டு தங்களுக்குலாம் வராங்க. என்ன ஜேகே பத்திரமா பார்த்துக்கிறீங்க போல. ஐயோ நீங்கள் வேறு டாக்டர், இவனை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே. அது அப்படி தான், யாருக்கு அந்த டேப்லெட் சாப்பிட்ணும் அப்படின்னா தானே. நம்ம டேங்க சும்மாவே டேப்லெட்ஸ்னால் அலர்ஜி. ஐயோ நீங்கள் வேறு டாக்டர். ஜேகே நீங்கள் எப்படி இருந்தால் அது 2 days எப்படி இருக்கீங்க பாருங்கள். ஆமாம், என் தொழிலவே நான் மறக்க போகிறேன் பாருங்கள். சரி சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து டேங்க அப்படியே செக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ டேங்க இருந்துட்டு அவள் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். ஸோ ஜேகே தான் அப்படியே ஃபீட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான் ஃப்ரூட்ஸ் எல்லாம். இப்போது டேங்க் ஒரு மாதிரி சென்சேஷன் ஆகுது. ஸோ டேங் இருந்துட்டு ஜிகே ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாமிட் பண்ணிடுறான். ஸோ அந்த இடம் ஃபுல்லாக டேங்கோட வாமிட் மட்டும்தான். ஜேகே அப்படியே பயந்துடுறான். டேங் 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 என்னாச்சு? டாக்டர் டாக்டர் என்னன்னு பாருங்கள் டாக்டர். டாக்டர் இருங்க இருங்க ஜேகே, இருங்க ஜேகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டேக்கே இருந்துட்டு ஒரு நிமிஷம் டாக்டர், நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ டேங்க்கு திருப்பி வாமிட் வருது. ஜேகே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ திரும்பி நம்ம ஜேகே வந்துட்டு அப்படியே வேகமாக தூக்கிட்டு போகிறான் ரெஸ்ட் ரூம்க்கு. இப்போது அப்படி டேங் வந்துட்டு அப்படி வாமிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகே தான் அப்படி சைடில் அவனோட ஹெட்டை டைட்டாக பிடிச்சிருக்கான். டே என்ன ஆச்சு? டே என்ன டே சாப்பிட்ட? நான் எதுவுமே சாப்பிடல ஜேகே, நீ தானே எல்லாமே கொடுத்த. ஐயோ சரி இரு நான் எல்லாம் ஹெல்த்தியாக தானே வாங்கிட்டு வந்தேன். எப்படி? ஐயோ சரி நான் க்ளீன் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறான். டேங் இருந்துட்டு நான் வேணால் பார்த்துக்கிறேனே ஜேகே, அடித்து மண்டைக்கு பறக்க விட்றான். ஒழுங்கு மட்டும் போய் உட்காரங்கிட்டு. ஜேகே திட்டாத. பின்ன என்ன பேபி? பின்ன என்ன நீயே சொல்லு. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் போய் கவுச்சில் போய் உட்காந்துக்கிறான். ஸோ டே இருந்துட்டு ஜேகே நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா? ஓகே பண்ணிக்கோ அப்படிங்கிறான். ஸோ டே இருந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இன்னொரு செட் ஆஃப் ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து வேர் பண்ணிக்கிறான். இப்போது ஜேகே தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இது பண்ணி முடிச்சுட்டு டாக்டருக்கு அப்படியே போய் கூப்பிட்டு வரான். ஸோ டாக்டர் இருந்துட்டு அப்படியே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு நான் ஒரு ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓகேவா? ஓகே டாக்டர், நீங்கள் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகே ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் இருந்துட்டு நீங்கள் அப்படி வரீங்களா, அப்படியே போயிடலாம், போயிட்டு செக்அப் பண்ணிவிட்டு இங்கே வந்துடலாம் ஓகேவா? ஓகே டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது ஜேகே அங்கே ரூமில் இருக்கிறான். ஸோ அங்கே அப்படி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கூப்பிட்டு போயிட்டு அங்கே செக்அப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது செக்கப்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கள், ரிப்போர்ட் வந்துடும். ஸோ ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்னென்னு சொல்கிறோம் ஓகேவா? ஓகே டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அப்படியே டேங் வந்து நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ நடந்து வந்துட்டுருக்கு அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரியாகவே இருக்குது. அப்படியே வந்து அந்த பெட்டில் அப்படியே உட்காந்துட்டு ஜேகே எனக்கு திருப்பி வாமிட் வர மாதிரியே இருக்குது ஜேகே. டேப்லெட் ஒத்துருக்காமல் வந்திருக்கோம், வரணும் இல்லை ஓகேவா? சரியாயிரும். ஓகே ஜேகே, ஆனாலுமே எனக்கு ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேகமாக பாத்ரூம் போடுறான்.
ஸோ வேகமாக போய் வாமிட் பண்ணிட்டு இருக்கான். ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, ஏன்டா இவன் இவ்வளோ வாமிட் பண்ணுறான் அப்படின்னு. அப்படியே வந்து உட்காந்துக்கிறான். டே ஜேகே முடியல ஜேகே என்னால். கொஞ்ச நேரம் தானே, அவ்வளோதான், இன்னும் ரிப்போர்ட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஓகேவா? அந்த வாமிட் டேப்லெட்டாச்சும் எடுத்து ஜேகே இருடா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறான். ஸோ டேங்க அதை எடுத்து அப்படி போட்டுட்டு இப்போ ஓகே நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டா, இந்த கை வேறு அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு அங்கே வென்பிளான் போட்டிருப்பாங்க. ஸோ அவனுக்கு வலிக்குது. அதை ஜேக்கிட்ட கொடுத்து ஜேக்கே கொஞ்சம் நீவி மட்டும் விட கூட பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீவி விட்டுட்டு இருக்கான் அவனுக்கு அந்த கையை. ஸோ அப்படி நீவி விட்டுக்கிட்டே அப்படியே இருக்கான். நம்மகிட்டே அங்கே அப்படியே தூக்கம் வந்து அப்படி தூங்கிடுறான். இந்த சைடு அப்படியே ஒரு 1 hour பக்கம் போயிடுது. என் சைடு டாக்டர் இருந்துட்டு ஜெகி சொல்லுங்கள் டாக்டர். கங்க்ராட்ஸ். எதுக்கு டாக்டர்? நீங்கள் அப்பா ஆயிட்டீங்க டாக்டர். வேறு ஏதாவது ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்துருப்பீங்க. சீரியஸ்லி ஜெகி நீங்கள் அப்பா ஆயிட்டீங்க டாக்டர்? ஆமாம். எனக்கு புரியல. நீங்கள் அப்பா ஆயிட்டீங்க ஜெகி, டேங்க அம்மா ஆயிட்டாங்க. அப்படியா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டாக்டர்கிட்ட போய் கை கொடுத்து இது பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு மாதிரி அங்கேயே ரெக்கக்கொலை பண்ணிகிட்டு இருக்கான். இந்த சைடு ஜெகி இங்கே பாருங்க, போதும் டேங் வந்துட்டு இப்போ 2 weeks தான் இருக்காங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அவருக்கு இவ்வளோ இது கொடுத்துமே பேபி ஃபார்மாக இருக்கிறது தேங்க்ஸ் காட் தான். ஸோ காட்ஸ் கிரேஸ். ஸோ ஓகே, நீங்கள் போய் டைம் பார்த்துக்கோங்க. ஸோ அவர் தூங்கிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னு போய் நாங்கள் பேசிக்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு அப்படியே ஜேகே உள்ளுக்குள்ளே வரான். அப்படியே அங்கே படுத்துருக்கான். ஸோ ஜேகே இருந்துட்டு அப்படியே மெதுவாக போய் அங்கே பக்கத்தில் டேக்கிட்டேயே அந்த சைட் கார்னரில் அப்படியே உட்காந்த மாதிரி படுத்துக்கிறான். இந்த சைடு நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பான். ஸோ ஜேகே வந்து உட்காந்துட்டு அப்படியே அவனோட தலையை அப்படியே ரப் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த சைட்டே முடிச்சு ஜேகே தேன் எந்திரிச்சியானே? ஆமாம் ஜேகே, எனக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது. அப்படியா? இங்கே பாரு, நீ நீ அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம தேங்க இருந்துட்டு என்ன நீ டக்குன்னு சொல்லு அப்படிங்கிறான். தேங் சொல்லு ஜேகே. தேங் நீ அம்மாவாக போகிறேன். யாருக்கு தேங் அம்மாவாக போகிறேன்? வரமாட்டேன், நீ அம்மாவாக போகிறடா. யார்? என்னது நானா அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டு எழுந்திரிக்கிறான். இந்த சைடு அப்படியே ஜேகே ஆமாம் பேபி, நீ அம்மாவாக போகிற. இந்த பேபிக்கு இன்னொரு பேபி. ஐயோ எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது டேங் அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே தூக்கி சுற்றுறான். டேங் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கு பாரு அப்படிங்கிறான். ஸோ அந்த சைடு அப்படி டாக்டர் இருந்து வந்துட்டு ஜேகே சொல்லுங்கள் டாக்டர். டேங் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்ல டாக்டர்? முதல்ல அதை செய்யுங்க அப்படிங்கிறான். இந்த சைட் ஏங்க இருந்துட்டு டாக்டர் ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா? ஆமாம் டேங் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். உடம்பு நல்லா பார்த்துக்கோ. கொஞ்சம் பாடி வீக்காக இருக்குது. ஸோ பேபிக்கான பிரச்சனை இல்லை. ஸோ பேபி க்ரோத் இன்னும் கொஞ்சம் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் டெய்லி செக்கப் வாங்க சொல்லிடலாம். ஜேகே இருந்துட்டு டாக்டர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் டாக்டர், உங்களுக்கு தான் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு வந்து டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு டாக்டர் எனக்கு இப்போதைக்கு கையில் தான் கிடச்சிச்சு, ஸோ இதை சாப்பிட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பெருசாக வாங்கி தரேன். ஜேகே காமெடி பண்ணாதீங்க ஜேகே. டாக்டர் இப்போதைக்கு இனிப்பா தான் டாக்டர் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. இந்த சைடு அப்படியே டேங்க வந்துட்டு ஓகே ஜேகே டிஸ்சார்ஜ் ஆகலாமா? ஓகே பேபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜேகே இருந்துட்டு அப்படியே தேங்க காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ ஜேகேவோட வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு ஃபோட்டோ பிக்கில் போடுறேன், அதை பாருங்கள். இப்படி தானே இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஹவுஸ் வந்துட்டு மவுண்டெயினில், ஸோ கார்னரில் தான் இருக்கும். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ வியூவெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நம்மகிட்டே இருந்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே அமைதியாக உட்காடுறான். அந்த சைடு ஜேகே போயிட்டு வேகமாக அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு மிச்ச திங்ஸ் எல்லாம் வாஷிங்க்கு போட்டுட்டு எல்லா வேலையுமே அவனே பார்த்துக்கிறான். ஸோ அப்படி கிச்சனுக்கு போய் டேங்க்கு குக் பண்ணியும் எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து
ஜேகே இதெல்லாம் நீ பண்ணணும்னே இல்லை ஜேகே. ஏய் அமைதியாருடா, பேபியை வச்சுட்டு பண்ணுற வேலையை பார். இங்கே இரு, நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன் ஓகேவா. ஜேகே இங்கே பாரு சொல்லிட்டேன், நான் ஜிமினுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இனிமேல் அவன் தான் அதெல்லாம் இன்னும் ஒரு 10 months 20 months பக்கம் அவனே தான் வச்சுக்க போகிறான். அதெல்லாம் இன்னும் ஒரு நான் 1.5 years பக்கம் அந்த சைடு நான் போக மாட்டேன் ஓகே. ஜேகே சீரியஸாக தான் நான் 1.5 years அவங்ககிட்ட பக்கம் போகவே மாட்டேன். ஜிமினே தான் பார்த்துக்குவான். ஜேகே இரு 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 ஆமாம்ல, நீ ஸ்கூலுக்கு போகணும்ல. ஆமாம் ஜேகே நான் போகணும்ல, நான் பாவம்ல, குட்டீஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்கல்ல. நான் ஸ்கூலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ நீ 2 years பக்கம் ஜேகே அங்கிட்டு வரமாட்டான். ஜேகே ப்ளீஸ் நான் போகிறேனே. அடி வாங்க விட்டேன் நீ. ஜேகே ப்ளீஸ் நான் போகிறேன் ஜேகே. அதெல்லாம் முடியவே முடியாது. உனக்கு வேணால் நான் ஒரு 2 months டைம் தரேன், அதுக்கப்புறம் நீ எங்கேயுமே அசையக்கூடாது. அப்படியா, எப்போ தருவ? ஃபஸ்ட்டு பேபி போன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றி பார்த்துக்கலாம். ஜேகே நான் போகணும். இப்போ தான் ரெக்கவர் ஆகி வந்திருக்கா. நோ அப்படிங்கிறான். இந்த சைடு தேர்ந்துட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு ஓகே நான் ஒரு 3 weeks மட்டும் போய்க்கிறேனே. 3 weeksனா 3 weeks மட்டும்தான் போகணும் ஓகேவா. அதனால ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆனாலும் இல்லை ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா ஆகாது. நான் போய் என்னோட எல்லாத்தையும் போர்ஷன்ஸுமே முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் ஓகே. ஓகே அப்படிங்கிறான். இந்த சைடு ஜேகே சரி வா குளிக்க போகலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அவனை அந்த டப்பில் அப்படியே உட்கார வச்சுட்டு அவனுக்கு எல்லாம் பார்த்து குளிக்க வச்சுட்டு இருக்கான். தேங்கும் குட்டி குழந்தைய குளிக்கிற மாதிரி அப்படி குளிச்சுட்டு இருக்கான். இப்போ அப்படியே கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு ட்ரெஸ்டிங் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு ஓகே இந்த டேப்லெட் போடு ஓகேன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டு அப்படியே தூங்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூங்க வச்சுட்டு அப்படியே கீழே வரான். கீழே வந்துட்டு ஜிம்முக்கு ஃபோன் பண்ணுறான். ஹலோ வச்சான். சொல்கிறா இப்போ எப்படி டேங் ஓகேவா? ஓகே தான்டா. ஜிமின் சொல்கிறா இனி நான் ஒரு 1.5 years அங்கே சேர்ந்து வரமாட்டேன். என்ன சொல்லிட்றா? கண்டெய்னர்லாம் நீயே பார்த்துக்கோ, வர்றது எல்லாம் போகிறதெல்லாம் நீயே பார்த்துக்கோ. ஏன்டா? அது வந்து சொல்கிறா ஏன் அதை பார்த்துக்கலாம். அது வந்து எப்படின்னா தேங் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். அப்படியோடா? எப்போ சொல்லவே இல்லை. இல்லைடா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வரும்போது தான் சொன்னாங்க. டிஸ்சார்ஜே பண்ணிட்டாங்களா? ஓகேடா நான் வீட்டில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே ஃபோன் கால் கட் பண்ணிவிட்டு அவன் வேகமாக கிளம்பி வரான். வந்துட்டு ஹாலில் உட்காந்துருக்காங்க இப்போ 2 பேரும். இப்போது ஜேகே இருந்துட்டு அந்த சைடில் உட்காந்துருக்கான், ஜிம்மின் இருந்துட்டு இந்த சைடில் உட்காந்துருக்கான். சொல்லவே இல்லை மாப்பிள்ள நீ அப்படிங்கிறான். நானே எனக்கே தெரியாதுடா, டாக்டர்னு சொல்லவும் நானே ஒரு மாதிரி ஆயிட்டேன், நம்மளுக்கு தானா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் தான் ஜேகே அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக போச்சு. உண்மையாக ஜோர்னா என்ஜாய் பண்ணேன். இப்போ டேங் வர இருக்கானா, எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குடா. இப்போது எனக்குன்னு ஒரு ஃபேமிலி. இனி அந்த தொழிலெலாம் பார்க்கணுமான்னு இருக்கேன். ஜேகே சீரியஸாடா? ஜேகே சைட் பிஸ்னஸ் ஆனால் பண்ணிக்கோ, மெயின் பிஸ்னஸாக ஏதாச்சும் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணு. ஆமாண்டா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். இனி தேங்கையும் பத்திரமா பார்த்துக்கணும்ல. ஆமாண்டா டேங் ரொம்ப பாவம்ல. அவனை இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்திருக்கான். ஸோ அவனை இன்னும் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கான் வேணாண்ணா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் சைடு அப்படியே டேங் ஸ்டெப்ஸில் இருந்து அப்படியே இறங்கி வரான். இறங்கி வந்துட்டு ஜிமினா டேங் இப்போ எப்படி இருக்க? ஓகே தான் அண்ணா. ஓகேடா சரி வந்து உட்காரு அப்படிங்கிறாங்க. இப்போ 3 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமின் இருந்துட்டு டேங்கோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாம் பேசிட்டு இப்போது அப்படியே ஜிமின்னா சரி மச்சான் டைம் ஆச்சு நான் போகிறேன். சரி மச்சான் பார்த்து போயிட்டு வா. ஓகேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமின் இப்படி கிளம்பி போயிடுறான். இந்த சைட் ஜேகே இருந்துட்டு டேங்க அப்படியே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறான். ஜேகே எனக்கே உட்கார தெரியும் ஜேகே, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு டேங்க உட்கார வச்சுட்டு வேகமாக அவனுக்கு போய் ஜூஸ் நிறைய சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். எல்லாத்தையுமே டேங்க இருந்துட்டு பார்த்துட்டு என்னது இது
இதெல்லாம் ஹெல்திடா, இதெல்லாம் சாப்பிடணுமாம்மா. ஜேகே நீ ரொம்ப பண்ணுற ஜேகே நீ. சாப்பிட்டு பேபிக்கு வேணும்ல, இந்த பேபிக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க ஆல்ரெடி ஸ்டமக் அப்படியே ரப் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கான். ஜேகே அப்போ நீ என்ன மறந்துடுவ தானே? ஐயோ இல்லை பேபி, நீ தான் என் ஃபர்ஸ்ட் பேபி. ஸோ செகண்ட் பேபிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல, இல்லாட்டி என்னோட செகண்ட் பேபிக்கும் போச்சுக்குள்ள. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த ஜூஸ் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் உட்காந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த சைடு ஜேகே இருந்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். ஹாட் வாட்டர் கொண்டு வந்து தேங்கோட காலை கழுவி விடுறதும் அவனுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு டேங் வந்துட்டு ஜேகே விடு ஜேகே, என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு ஜேகே நீ, சும்மாறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். இப்போது அப்படி நைட் டைம் ஆயிடுச்சு. ஸோ டேங் வந்துட்டு அப்படி ஜேகே தூக்கம் வருது. அப்படியே பேபி திருப்பி தூங்கலாம் அப்படிங்கிறான். டேங்க்கு திருப்பி ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆகுது. அவன் திருப்பி வாமிட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஹால்லே பண்ணிடுறான். ஜேகே இருந்துட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் வந்துட்டு போகிறான். இப்போது டேங் இருந்துட்டு அப்படியே படுத்துருக்கான். இந்த சைட் ஜேகே இருந்துட்டு போயிட்டு டேங்க்கு தேவையான டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கொண்டு போய் டேங்கிட்ட கொடுக்குறான். டேங்க் திருப்பியும் டேப்லெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு சரி கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுக்கிறான். ஜேகே இருந்துட்டு குட் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அப்படியே டேங் இருந்துட்டு அப்படியே படுத்துருக்கான். இப்போ அப்படியே ஜேகே பேக்கப் பண்ண மாதிரி வந்துட்டு டேங் சொல்லு ஜேகே, என்ன பாரு நல்லா சாப்பிட்ணும் ஓகேவா? இனி நீ இப்போ நீ ஒர்க் போகாதடா ஜேகே, கொஞ்ச நாள் தானே, இன்னும் ஒரு 1 month பக்கம் போகாத, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா? சரி ஜேகே சரி ஓகே நல்லா தூங்கு நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு சரி நீ தூங்கு அப்படிங்கிறான். இப்போ அப்படியே டேங் தூங்கி அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஓப்பன் பண்ணால் அவனுக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா ஜேகே அங்கே இல்லை, அந்த ரூமே ஒரு மாதிரி இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கரேட் பண்ணி வேறு லெவலில் இருக்குது. இந்த சைன் நம்ம டேங் வந்துட்டு என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேமா கீழே போகிறான். கீழே போய் பார்த்தா நம்ம ஜேகே வீடவே அப்படியே ஃபுல்லாக தலைகீழே மாற்றி வச்சுருக்கான். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அந்த வீடவே மாற்றிட்டான். அந்தளவுக்கு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் கோல்டன் தீமில் இருக்குது. ஸோ வீடே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. நம்ம டேங் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அப்படியே கீழே வரான். கீழே வந்து பார்த்தா ஜேகே இருந்துட்டு எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு அப்படி கோட் ஷூட்லாம் போட்டு அப்படியே பர்ஃபெக்டாக நின்றுட்டு இருக்கான். சார் ஜேகே பார்த்துட்டு டேங் எந்திரிச்சியா ஜேகே என்னது இது, நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டேங்க குளிக்க அனுப்பிடுறான். ஸோ டேங் அப்படி குளிச்சுட்டு வரான். ஜேகே என்ன தான் ஜேகே ஆச்சு, நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 12 o'clock பக்கம் ஆஃப்டர்நூன் வெயிட் பண்ணுறாங்க. ஜேகே வாயவே திறந்து பேச மாட்டேங்கிறான் இந்த விஷயத்த மட்டும். டேங்க் ரொம்ப கடுப்பாகுது. அவன் வாட்டுக்கு அப்படியே ஃபோனை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இந்த சைடு அப்படியே ஜேகே இருந்துட்டு ஓகே நீங்களாம் வரலாம் அப்படிங்கிறான். அப்போ எல்லாருமே அப்படி கதவை இடிச்சுக்கிட்டு வராங்க. ஜிமின் யூங்கி மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அப்படி இடிச்சுக்கிட்டு வராங்க கதவை. என்னன்னு பார்த்தா இன்னைக்கு டேக்கும் ஜேகேவும் கல்யாணமாகி 2nd month. ஸோ டே இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக எல்லாத்தையுமே பார்க்குறான். பார்த்துட்டு ஜேகேயை பார்க்குறான். ஜேகே பார்த்தா கையில் அழகாக ஒரு புக்கேவோட டே அப்படியே திரும்பி பார்த்து ஜேகே என்னது நம்மளுக்கு கல்யாணமாகி 2nd month அது அப்படிங்கிறான். என்ன ஆமாண்டா கல்யாணமாக இப்போ 2nd month ஓப்பன் ஆயிடுச்சு, அதுக்குள்ள நீயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். ஜேகே சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர் அடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அன்றைக்கி அவங்கக்கிட்டே செம்மையாக போகுது. ஸோ அப்படியே தாண்டா அவங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா சொல்லுங்கள் பார்த்துக்கலாம். ஓகேடா நான் அதை அப்படியே என் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எனக்கு, ஆனால் புரியுது. எனக்கு இப்போ சுச்சுவேஷன் சுத்தமாக சரியில்லை. இப்போ நான் பேசும்போது கூட பேக்ரவுண்டில் நிறையா சுத்தம் வந்திருக்கும். ஸோ எனக்கு ஆக்சுவலாக சுத்தமாக டைமிங்கே பற்ற மாட்டேங்குது. எப்படா எனக்கு லீவ் கிடைச்சாலும் எனக்கு அப்படியே நான் போயிட்டு அங்கேயே என்னோடய இதில் உட்காந்துக்கிறேன். எனக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. என்னை சுற்றி யாராவது தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கடுப்பாகுது எனக்கே. என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஐயோ ஓகேடா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேடா பாய், டாடா, see you.